ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற 4வது ஆண்டில் தமிழக அரசு அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சாதனை மற்றும் சவால்கள் குறித்து தி ஹிந்து ஆங்கில பத்திரிகையின் மூத்த துணை ஆசிரியர் ராமகிருஷ்ணனுடன் செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த 3 ஆண்டுகள்ல என்னென்னலாம் சாதனையா இருக்கு, என்னெல்லாம் அரசுக்கு சவாலா இருந்திருக்குது சார்? அதாவது இந்த அரசாங்கம் வந்த பொழுது உங்களுக்கு கொரோனா இருந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம திறமையாகவே அந்த பிரச்சனையெல்லாம் கையாண்டு பெரிய இது இல்லாதபடி, மனித இழப்புகள் அதிக அளவிற்கு இல்லாதபடி அது பண்ணது அது ஒரு மிகப்பெரிய சாதனை. மற்றொன்று, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒரு சிறப்பம்சங்கள் ஒன்று இந்த நம்மளுடைய பொது மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பு எவ்வளவு பலமாக இருந்தது என்பதை அதை காட்டியிருக்கிறது. அதனால இந்த அரசனுடைய ஒரு இதில் நம்ம சாதனைகளில் அந்த கொரோனாவை கையாண்ட விதம் ஒன்று. இரண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த பொருளாதார வளர்ச்சி இந்த கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல ஒரு சீராக இருந்திருக்கு. ஓகே, நம்ம அந்த கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரு பெரும்பாலான அளவிற்கு நம்ம மீண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ மீண்டு அது ஒரு அடுத்த ஒரு இது இருக்கு. அதனால சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நடவடிக்கைகள்லாம் இன்னும் மக்களுக்கு, அனைத்து நடவடிக்கைகளும் இன்னும் மக்களுக்கு இனிப்பாக இல்லை. ஆனால் சில சமயத்தில் அந்த கசப்பை நம்ம உண்டுதான் ஆகணும். ஸோ அதனால அவங்க செய்தார்கள். அதற்கு அந்த அரசு மீது விமர்சனம் வந்தது. அதாவது பால் விலை ஏற்றிட்டாங்க, அந்த மின்சார விலை ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்கன்னு. ஸோ அதனால அரசினுடைய நிதி நிலையும் அவ்வளவு ரொம்ப, ஏன்னா கொரோனாவுக்கு பிறகு நம்ம இது போகும்போது அது ரொம்ப கீழ் விழுந்து கிடந்தது. அதுக்காக எழுத்தத்துக்கு சில காரியங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், இல்லாட்ட மகளிர் தொகையாக இருக்கட்டும், இல்லாட்ட பிரேக்ஃபாஸ்ட், நான் முதல்வன், இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள். இது இது. ஆனா இப்போ நம்ம அடுத்தது இப்போ சவால்னா என்ன? கஷ்டமான இந்த வெள்ளம்ல சரியா ஹேண்டில் பண்ணல, இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் விமர்சனமா வைக்கப்படுது. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அந்த மழை வெள்ள பாதிப்புகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? ஆனா அதே போல தேர்தல் வாக்குறுதிகள் அனைவருக்குமே போய் ரீச் ஆகல அப்படின்றது பெண்கள் உரிமை தொகையை சொல்றாங்க. ஆனா அசூரன்ஸ் படி எல்லாருக்கும் போய் சேரல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்க. அதாவது இப்போ உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி நிதி நிலைமை ஒன்று இருக்கிறது. ஸோ அதனால நீங்க அதற்கேற்றார் போல வைத்திருக்கிறார்கள். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவங்க 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி பயனாளிகள் இருக்காங்க. ஒரு 60 லட்சமா 50 லட்சமா ஐ திங்க், அதாவது 1.6 கோடி மக்கள் விண்ணப்பித்தார்கள். அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்கும் சேரவில்லை. தகுதி தேர்தல் சமயத்தில் ஒன்று சொன்னாங்க, செஞ்சது ஒன்று இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. நான் அதெல்லாம் மறுக்கல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பெரும்பாலான அளவிற்கு இது இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கு. சொன்ன மாதிரி இந்த மழை வெள்ளம், இப்போ மழை வெள்ளம், நான் வேளச்சேரியில் இருந்தேன். ஓகே, அந்த என்னுடைய ஏரியாலாம் வெள்ளம் சூழ்ந்து விட்டது. ஓகே, அந்த இதெல்லாம் இருந்தது. ஆனா ஒரு ஓவர் நைட், டே அண்ட் நைட் பார்த்து அதுக்கு பிறகு அவங்க சீர் செஞ்சுட்டாங்க. மேபி ஒரு 2 நாள் கஷ்டமாக இருந்தது. ஆனா இது திரும்பி திரும்பி இதே நிலைமை நம்ம, அதாவது இப்ப என்னன்னா, இப்ப ரைட்டு, அந்த ஒரு இது கிரைசிஸ் சிச்சுவேஷன் ஒரு பிரச்சனை அதை தீர்த்தீங்க, ரைட்டு. பட் திருப்பி அதே பிரச்சனை வரணுமா? அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? இதெல்லாம் தான் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தணும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.